கொலை செஞ்சா தப்பா சரியா? ஒரு தீவிரவாதியை கொலை பண்றோம், இப்போ போலீஸ் கொலை பண்ணது, இப்போ அப்ப கொலை என்பது கர்மாவை தீர்மானிப்பதில்லை, கொலை செய்யக்கூடிய சுச்சுவேஷன் தானே தீர்மானிக்குது, அந்த நோக்கம் தானே தீர்மானிக்குது. தீவிரவாதி 1000 பேர் சாவணும்னு கொள்றான், போலீஸ்காரங்களும் ஆர்மி ஆபீசர்ஸும் 1000 பேர் நல்லா இருக்கணும்னு கொள்றாங்க. அப்ப கொல்வது கர்மாவை தீர்மானிப்பதில்லை. எது கர்மாவை தீர்மானிக்குது? நோக்கம். The intention behind the action is called karma. செயலின் பின்னால் உள்ள நோக்கம் கர்மாவை தீர்மானிக்கிறது. கொல்றது தப்புனா கிருஷ்ண பரமாத்மா ஏன் அர்ஜுனர் விட்டு அத்தனை பேர்த்து அம்பு எய்தி கொள்ள சொன்னாரு? மகாபாரதம் நடந்ததா நடக்கலையான்னு பார்க்காதீங்க. இப்போதைக்கு என்னால் அது ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க இப்போதைக்கு நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா தத்துவத்தையும் வரலாறையும் மட்டும் எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளுன்னு சொன்னாரா சொல்லலையா? சொன்னதுனால தானே தர்மம் ஜெயித்தது. மகாபாரதத்துல ஒரு அற்புதமான ஒரு காவியம் நமக்கு கிடைச்சது. எஸ்ஆர்னோ பல பேர் குற்ற உணர்ச்சியில மாட்டிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வாங்க. குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வராம உங்களால இறைவனை பார்க்க முடியாது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் முதலில் சேலத்திலும் அடுத்து திருச்சியிலும் அதற்கடுத்து மதுரையிலும் மீட்டப் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஜூன் மாதமே 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ள அமுருதா பேலஸில் சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நமது வாலண்டியர்ஸ் நிச்சயமாக உங்களை கைட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.